இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹரிய கொன்ன, அவன் உடம்ப சாக்குல கட்டி புதர்ல தூக்கி போட்டுட்ட. ஆனா குளத்துல விழுந்து இறந்து போன ஓம் பொண்ணு, அவனை எதுக்காக தூக்குல தொங்க விட்ட? அதுவும் ரகுராம் சீனு தான் காரணம்னு சாரு எழுதுன மாதிரி எதுக்கு லெட்டர் எழுதி அவ கையில வச்ச? சொல்லியா, எதுக்காக பழி அவங்க மேல போடணும்னு நினைச்ச? ஆத்திரம். எனக்கு ரகுராம் மேலேயும் சீனு மேலேயும் இருந்த ஆத்திரம். சாருவுக்கும் சீனுவுக்கும் தான் முதல்ல கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு. அது இந்த மாயா இருக்காளே, அவளாலதான் நின்னு போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாயாவையும் சீனுவையும் பிரிச்சு எப்படியாவது என் பொண்ணை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்காக போலியான மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணி ரகுராம் மூலமா கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ண. மாப்பிள்ளையோட அம்மாவை கடத்தி வச்சு அவங்கள பாதியிலேயே ஓட விட்டுட்டேன். சீனுவை குடிக்க வச்சு சாரு ரூமுக்கு போக வச்சு அவளுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் ரகுராமனை நம்ப வச்சேன். அவரோட வாயாலேயே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை நான் பிக்ஸ் பண்ணேன். ஆனா என் பொண்ணார எல்லாமே கெட்டு போச்சு. ஹரிய கொன்னு என் பொண்ணு செத்து கடைசியில நான் அவங்க முன்னால ஒரு குலகார பாவியா நிக்கிறேன். என் பொண்ணு மட்டும் சீனுவை கல்யாணம் பண்ணிருந்தா அவ அந்த வீட்டுல ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள்ல. அவனால எனக்கு சொத்து பத்தெல்லாம் கிடைச்சிருக்கும். நானும் ஊர்ல கௌரவமா வாழ்ந்திருப்பேன்ல. ஆனா மொத்தமும் போச்சே. நாளைக்கு எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இங்க தொல்லை இல்லாம இந்த ரகுராம குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருக்க போகுது. ஐயோ, அப்படி அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் என் பொண்ணை தூக்குல தொங்க விட்டு அந்த பழிய ரகுராம் மேலையும் சீனு மேலையும் போட்டேன்.